الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகமும் சர்தாரே ஆலமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஹாவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள்வானாக. வெளியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் துஆ என்பது மிக உயர்ந்த ஒரு அமலாக, ஒரு செயலாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். அது நபிமார்களுடைய துஆக்களாக இருந்தாலும், மலாயிக்கத்துமார்களுடைய துஆக்களாக இருந்தாலும், கலீஃபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சஹாபாக்கள், வலிமார்களுடைய துஆக்களாக இருந்தாலும் அதில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு வலிமையாகவே அதை ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் வீட்டிலிருந்து ஒது செய்து அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்கு நாம் வந்து 2 ரக்காத் தொழுது அடுத்த நேர தொழுகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த காலமெல்லாம் வழக்கமாக வழிபாட்டில் இருந்த ஒன்றாக நமக்கு பதிவு செய்யப்படுவது மாத்திரமல்லாமல் மலாயிக்கத்துமார்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அடுத்த தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்திருந்து வீணான பேச்சுக்கள் எதையும் பேசாமல், ஒதுவை முறித்து குறிக்கக்கூடிய அமல்கள் எதையும் செய்யாமல், ஒது முறிந்து விடாமல், அடுத்த தொழுகைக்காக வேண்டி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த நேரம் மலாயிக்கத்துமார்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய அமல்களை கபூல் செய்வாயாக என்று மலாயிக்கத்துமார்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். இது மலாயிக்கத்துமார்களுடைய துஆ. அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, பல நேரங்களில் மலாயிக்கத்துமார்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுகின்றோம். அந்த நோயாளியை நலம் விசாரித்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் வீணான பேச்சுக்களை பேசாமல், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய நோயை குணமாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அந்த நோயாளிக்காக வேண்டி நாம் துஆ செய்கின்ற பொழுது வகால மலக்கும் முஅக்கலுன் பிஹி ஆமீன், நமக்காக வேண்டி சாட்டப்பட்டிருக்கின்ற மலாயிக்கத்துமார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மலாயிக்கத்துமார்கள் அந்த நோயாளிக்காக வேண்டி நாம் துஆ செய்கின்ற பொழுது அவர்கள் ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். இது மலாயிக்கத்துமார்கள் பல நேரங்களில் அடியார்களுடைய செயலுடைய தொடர்புகளோடு சில நேரங்களில் துஆக்கள் நடைபெறுகின்ற பொழுது மலாயிக்கத்து
மலாயிக்கத்துமார்கள் துஆ செய்கின்றார்கள், மலாயிக்கத்துமார்கள் ஆமீனும் சொல்லுகின்றார்கள். நபிமார்களுடைய துஆ அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நபிமார்களுடைய துஆவிற்கு எந்த தடையும் கிடையாது. லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அல்லாஹ்விற்கும் அவர்கள் கேட்கக்கூடிய துஆவிற்கு மத்தியில் எந்த விதமான தடைகளும் கிடையாது, எந்த விதமான திரைகளும் கிடையாது. அல்லாஹ் உடனேயே கபூல் செய்கின்றார். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை ஈமான் கொள்வதற்கு வருகின்றார்கள். ஈமான் கொண்டதற்கு பின்னால் அந்த வரலாறு நாம் அறிந்த ஒன்றுதான். ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்காக வேண்டி நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இவருடைய உள்ளத்திலிருந்து பகைமையை அகற்றுவாயாக, இவருடைய உள்ளத்திலிருந்து அழுக்காறுகளை நீக்குவாயாக, இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக, இவருடைய நாவை சுத்தப்படுத்துவாயாக, கலிமாவால் தூய்மையாக்கி வைப்பாயாக என்று சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் ஈமான் கொண்ட அந்த நேரத்தில் நபி அவர்கள் செய்த துஆக்கள் பிரபலம். அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்தான். ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு துனியாவில் வாழுகின்ற வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட ஒரு தரஜாவை பெற்றார்கள் தெரியுமா? அந்த துஆ பெற்று கொடுத்தது தெரியுமா? இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமர் அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று வரலாற்றினுடைய அத்துணை நிகழ்வுகளிலும் இந்த ஹதீஸ் பேசப்படுகிறது. வரலாற்றினுடைய அத்துணை நிகழ்வுகளிலும் அத்துணை கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றார். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்கு முன்னாலும் ஈமானுக்கு பின்னாலும் என்று நீங்கள் வரலாறுகளை ஆய்வு செய்வீர்களேயானால் அந்த வீரத்தில் பன்மடங்கு அல்லாஹ் கொடுத்தார். எந்த நபியை வாளெடுத்து வெட்ட வந்தார்களோ, எந்த நபியை வாளெடுத்து வெட்ட வந்தார்களோ அந்த நபியினுடைய துஆவின் காரணத்தினால் அந்த வாளுக்கு வலிமை கூடியது, அந்த வாளை பிடித்தவருக்கு வலிமை கூடியது, அந்த வாளிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு வலிமை கூடியது. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீதியில் நடந்து வந்தால் இன்னொரு வீதியில் ஷைத்தான் பயந்து கொள்ளும். நம்ம எல்லாம் அறிந்த ஒரு ஹதீஸ். மீண்டும் மீண்டும் இந்த வரலாறுகளை நாம் படித்து படித்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை இந்த அமல் நமக்கு பெற்றுத் தருகின்றது என்று சொன்னால் அந்த அமல் சாதாரணமான அமல்கள் அல்ல. அந்த நபிமார்கள் செய்கின்ற துஆவும் சாதாரணமானதல்ல. அதே வரிசையில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு துஆ செய்திருக்கின்றார். சில சஹாபாக்கள் தங்களோடு வாழுகின்ற தோழர்களுக்கும் துஆ செய்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் உக்கிரமாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக வேகமாக ஆக்ரோஷமாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அம்பை எடுத்து அவர்கள் எய்து கொண்டிருக்கின்றார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அம்பை எடுத்து எய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் எறிகின்ற ஒவ்வொரு அம்பு வீணாகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்து கொண்டு அந்த அமலில் போரில் அவர்கள் நடைபெற்று பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதினுடைய வீரத்தை, சஅதினுடைய ஆர்வத்தை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இந்த சஅத் எறிகின்ற எந்த ஒரு அம்பையும் நீ வீணாக்காதே, இந்த சஅத் எறிகின்ற எந்த அம்பையும் நீ வீணாக்காதே. அவருடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக, அவருடைய துஆவை கபூல் செய்வாயாக. அவர் யாருக்கெல்லாம் துஆ செய்கின்றாரோ அந்த துஆவையும் நீ கபூல் செய்வாயாக என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயங்களை மையப்படுத்தி அதில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நபிமார்கள் சஹாபாக்களுக்காக வேண்டி செய்திருக்கின்ற அந்த துஆ ஒருபோதும் வீணாகவில்லை. அந்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் கபூல் செய்தான். அதில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றினுடைய கடைசி குறிப்பு இவ்வாறு சொல்லுகின்றது. நபி அவர்களுடைய துஆவிற்கு பின்னால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எய்த அம்பு அதற்கு நபி அவர்கள் துஆ செய்ததற்கு முன்னால் எவ்வளவு குறிப்பாக போய் சேர்ந்ததோ அதை போன்று துஆவிற்கு பின்னாலும் அவர்கள் எய்த எந்த அம்பு வீணாகவில்லை. அல்லாஹ் அதை எது இடத்தை நோக்கி அவர்கள் அம்பு எய்தார்களோ மிகச் சரியாக அல்லாஹ் அதை அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்பு நமக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நபிமார்கள் தங்களுடைய தோழர்களுக்காக வேண்டி செய்திருக்கின்ற துஆக்கள் ஏராளம். நபி அவர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கிறீர்களேயானால்
அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அவர்கள் கையேந்தி ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் தங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொண்ட சஹாபாக்கள் யார்? சஹாபாக்கள் மற்ற தோழருக்காக வேண்டி செய்திருக்கிற துஆக்கள் யார்? இந்த வரிசையில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும். நல்ல துஆக்களை பெற வேண்டும். நல்ல துஆக்களை நாம் பெற வேண்டும். ஒருபோதும் மலாயிகத்துமார்களுடைய சாபத்திற்கோ நபிமார்களுடைய சாபத்திற்கோ சஹாபாக்களுடைய கவலைக்குண்டான துஆக்களுக்கோ அவர்களை ஏசுகின்ற அவர்களால் திட்டப்படுகின்ற எந்த பத்வாவிற்கும் நாம் ஆளாகிவிடக் கூடாது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய பத்வாவை பெற்றதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கும் சாபத்திற்கு குறித்தானவர்களாக எத்தனையோ எதிரிகள் வாசிக்கப்படுகின்றார்கள். எத்தனையோ எதிரிகளுடைய பெயர்கள் இன்றைக்கு சொல்லப்படுகின்றது. சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய சாபம், மலாயிகத்துமார்களுடைய சாபம், நல்ல மக்களுடைய சாபம் அவர்களின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்பதை வரலாற்றினுடைய ஒவ்வொரு வரிகளும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்களுக்கு பழக்கம் உண்டு, ஒருவர் முன்னால் அமர்ந்திருந்தால் தனக்கு வேண்டப்பட்டவராக அல்லது பிரியமானவராக இருந்தால் அவருடைய இடுப்பிலேயோ அல்லது அவருடைய முதுகிலேயோ அல்லது அவருடைய முதுகினுடைய பகுதியிலேயோ லேசாக கட்டுவதும் விளையாடுவதும் சில பழக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிற இடத்திலெல்லாம் ஒரு மனிதர் வருவார். வேண்டுமென்றே அவர்களை வேகமாக குத்திக் கொண்டே இருப்பார். அவர்களை வசைபாடி கொண்டே இருப்பார். யார் இந்த ஸஅத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்து வாழ்க்கப்பட்ட ஒரு சஹாபி. இவர் துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்களால் புகழப்பட்டு துஆ செய்த இந்த சஹாபி, இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கின்ற பொழுது பின்னால் வந்திருந்த அந்த நபர் ஸஅத் அவர்களை வேகமாக அவர் குத்திக் கொண்டே இருந்தார். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை, அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆவை செய்து விட்டார்கள். அவருக்கு நீ 3 தண்டனைகளை வழங்குவாயாக, அவருக்கு 3 தண்டனைகளை வழங்குவாயாக, அவருடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக, அவரை நீ ஏழ்மையாக ஆக்குவாயாக, அவரை நீ குழப்பத்தில் ஆக்குவாயாக என்று அதில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மன வருத்தப்பட்டு மன கவலையிலே அதனால் வரை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். அதனால் வரை பொறுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பொறுமை ஒரு எல்லையை கடந்து போனதன் காரணத்தினால் அதற்கு மேலாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஒரு துஆவை அந்த நபருக்காக வேண்டி தனக்கு தொல்லை கொடுத்த அந்த நபருக்காக வேண்டி துஆ செய்து விட்டார். காலம் கடந்து போனது. காலம் கடந்தது. அதில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது தெரியுமா? இத ஸஅத் அவர்களுக்கு தொல்லை கொடுத்த அந்த மனிதர் தன்னுடைய கண் புருவம் எல்லாம் கண் பார்வையை மறைக்கக்கூடிய அளவிற்கு முழுவதுமாக கீழே இறங்கி போய் அந்த அளவிற்கு வயது தாண்டி இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். வயதான காலங்களில் எல்லோருக்கும் கண்ணை மறைக்கக்கூடிய அந்த கண் புருவத்தினுடைய சதை கீழே இறங்கும். நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு வயது முறிந்து வாழக்கூடிய சில வயோதிகர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிரமப்படுவார்கள். மற்றவர்களை பார்ப்பதற்காகவே தங்களுடைய கண் இமைகளை தூக்கி கொண்டு பார்க்கக்கூடிய முதியவர்கள் ஏறார். அந்த மனிதர் அந்த கண் பார்வை பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய கண் புருவத்தினுடைய அந்த சதை கீழே தொங்க ஆரம்பித்தது. அதனால் பல சிரமத்திற்கு ஆளாகி போனார். வாழ்ந்த அந்த காலம் அந்த துஆவிற்கு பின்னால் வறுமையினுடைய அத்தனை சிரமங்களையும் அனுபவித்தார். ஏழ்மையினுடைய அத்தனை சிரமங்களையும் அனுபவித்தார். 2வது துஆவும் பலித்து போனது. 3வது கடை வீதியில் அவர் நடந்து போவாரையானால் அவரால் கடுமையான குழப்பத்தினுடைய சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பித்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சில நேரங்களில் இவர் பெண்களை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பெண்களால் இவருக்கு பல சிரமங்கள் கஷ்டங்கள் உருவாக்குகின்ற அளவிற்கு அல்லாஹ் அவருடைய ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். ஸஅத் அவர்கள் செய்த அந்த 3 துஆக்களும் பலித்து போன. நல்லோர்களுடைய துஆவை நல்ல துஆவை வாங்க வேண்டும். நல்லோர்களுடைய நல்ல கண்ணியத்தை நாம் பெற வேண்டும். நல்லோர்களுடைய நன்மதிப்பை நாம் பெற வேண்டும். அவர்களுடைய மனக்கவலைகளுக்கும் சாபத்திற்கும் நாம் ஒருபோதும் நாம் ஆளாகிவிடக்கூடாது. அதில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி காலத்திலே அல்லாஹ் அவருடைய அத்துணை துஆவையும் அல்லாஹ்
கபூல் செய்தான். அவர்களுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அல்லாஹ் அப்படி ஒரு உயர்ந்த மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். சஹாபாக்களுக்காக வேண்டி செய்திருக்கின்ற நல்ல துஆக்களும் பலிக்கும் ஃபத்வாக்களும் பலிக்கும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு ஆதாரம். வலிமார்களுடைய துஆ மிக வலிமையானது. வலிமார்களுடைய துஆ மிக வலிமையானது. நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் ஷாகுல் அமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நாமுனாண்டது. அவர்களுடைய வரலாறு நாமெல்லாம் மிக மிக திரும்ப திரும்ப நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். 910 பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் அவர்கள் வந்தார்கள். மாணிக்கப்பூரிலே பிறந்தார்கள். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மாணிக்கப்பூரிலே பிறந்தார்கள். அங்கிருந்து பல பகுதிகளுக்கு வந்தார்கள். திருநெல்வேலி, காயல்பட்டணம், தென்காசி, வேலப்பாளையம் போன்ற அத்துணை பகுதிகளுக்கு வந்ததற்கு பின்னால் இறுதியாக தஞ்சை மன்னனுடைய அருகாமையில் ஒரு நெருக்கத்தை பெற்றதற்கு பின்னால் அந்த வரலாறு நாம் எல்லாம் அறிந்து கொண்டுதான் அந்த மன்னருடைய மிகப்பெரிய அன்பிற்கும் பாசத்திற்கு குறித்தானதற்கு பின்னால் அவர்களுடைய கடைசி தங்குமிடமாக நாகூரை அவர்கள் ஆக்கிக் கொண்டார். இந்த பகுதியில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது, இந்த பகுதியை கடந்தவர்கள் செல்லுகின்ற பொழுது கூத்தானல்லூருக்கும் புதக்குடிக்கும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய வலிமை தான் இன்றைக்கு ஒரு வளமான ஒரு வாழ்வை நமக்கு பெற்றுத் தந்திருக்கின்றது என்று நாம் சொல்லவில்லை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை அதிகம் அதிகம் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றனர். வரலாறு அப்படித்தான் பேசுகின்றது. வரலாறு அப்படித்தான் பேசுகின்றது. வலிமார்களுடைய வாழ்க்கையில் நாம் இடம்பெற வேண்டுமையானால் அவர்களுடைய நன்மதிப்பை நாம் பெற வேண்டும், நல்ல துஆக்களையும் நாம் பெற வேண்டும். அதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற 5 கால கடமையுடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு நாம் தொழுதால மிகப்பெரிய ஒரு கராமத். குளிர்காலமாக, வெயில் காலமாக, பனிக்காலமாக, எந்த காலமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் 5 காலத்துடைய அந்த தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நாம் தொழுதாலே மிகப்பெரிய ஒரு கராமத்தை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்பதற்கு அடையாளம். வலிமார்களுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. அதற்கு இன்னொரு மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு மழை காலம் ஒரு ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு பின்னால் புதுமண தம்பதி என்று சொன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய ஆடைக்கும் மகிழ்ச்சிக்கும் பேசுக்கும் அன்புக்கும் எந்த விதமான எல்லைக்கு குறையவே இருக்காது. அத்துணை மகிழ்ச்சியாக அத்துணை ஆடம்பரமாக ஆடைகளை உடுத்திக் கொண்டு புதுமண தம்பதிகள் ரோட்டிலே உலா வருவது அந்த காலத்து பழக்கம். இன்னொரு மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு மழை காலம் பூமி சேரும் சகதியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஓரமாக அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு பின்னால் புதுமண தம்பதி வருகின்றார். இவர்களுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பின் மூலமாக ஒரு சேரு, மிக பூமியினுடைய அந்த மழை சேரு அவர்களுடைய மனைவியின் மீது, அந்த குமரியின் மீது பட்டுவிடுகின்றது. அந்த கணவர் இன்னொரு மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வேகமாக கன்னத்தில் அறைந்து விடுகின்றார். கன்னத்திலே வேகமாக அறைந்து விடுகின்றார். இன்னொரு மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்டிவிட்டு அங்கிருந்து அவர்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கின்றார். நடந்து இன்னொரு பகுதிக்கு சென்றதற்கு பின்னால் அங்கே ஹல்வாக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரி இவர்களை பார்த்த மாத்திரத்தில் கீழே இறங்கி, கடையை விட்டு கீழே இறங்கி வேகமாக வந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு இனிப்பு வண்ணங்களை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தி உங்களுடைய துஆ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் துஆவை வேண்டி அவர்கள் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு மிஸ்ரி அவர்களுக்கு ஒன்றும் வழங்கவில்லை. ஒருவருக்கும் ஒருவர் அழைக்கின்றார், இன்னொருவருக்கும் ஒருவர் அல்லாஹ் கொடுத்து நமக்கு கண்ணியம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவருக்காக வேண்டி வியாபாரத்திற்காக வேண்டி துஆ செய்து விட்டு அந்த கடையை விட்டு கீழே இறங்கி வெளியே வருகின்ற பொழுது அடித்தாரே அந்த கணவனுடைய அந்த மனைவி வேகமாக வருகின்றார். கண்ணீர் வடித்துக் கொண்டே வருகின்றார். முதியவரவர்களே, நான் வந்தேன், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். என் மீது சேரப்பட்டதன் காரணத்தினால் என்னுடைய கணவர் உங்களை அடித்து விட்டார், ஓங்கி அழைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக தன்னுடைய கல்வை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணி சொன்னான், நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது பாதையில் கிடந்த அந்த சேறு வடுக்கி என்னுடைய கணவர் பின்புறமாக விழுந்து விட்டார், தலையிலே அடிபடுத்து அவர் இறந்தும் போய்விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு இன்னொரு மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் அடித்தது
உங்களின் மீது சேரப்பட்டதன் காரணத்தினால், உன் மீது அன்பு இருந்ததன் காரணத்தினால் உன்னுடைய கணவர் என்னை அடித்து விட்டார். நான் அல்லாஹ்விற்கு உரியவர், நான் அல்லாஹ்வை சார்ந்தவர், நான் அல்லாஹ்வை அன்றாடம் அன்போடும் அழகோடும் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் எனக்கு எல்லா நியமத்துகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். நான் எந்த விதமான சிரமத்திலும் இல்லை என்று சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சொல்லி முடித்ததற்கு பின்னால் நான் ரப்பை பிரியப்படுகின்றேன், நான் அல்லாஹ்வை பிரியப்படுகின்றேன். உன்னை பிரியப்பட்டதன் காரணத்தினால் உன் மீது ஒரு குற்றம் நடந்த பொழுது அவர் என்னை அடித்தார். என்னை அடித்ததன் காரணத்தினால் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற ரப்போ அவருடைய கோபம் உன்னுடைய கணவன் மீது விழுந்து விட்டது. அது விழுந்தது எனக்கு ஒரு அடியோடு விழுந்தது, எனக்கு ஒரு அடியோடு விழுந்தது. என்னுடைய ரப்பினுடைய கோபம் உன்னுடைய கணவனுடைய உயிரை மாய்த்து கொண்டது என்று ஒரே வார்த்தையில் சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர ஆரம்பித்து விட்டார். இமாம்களுடைய துஆ வலிமையான, அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் அனாச்சாரங்கள் நடக்கலாம், அதை நாம் கண்ணும் காணாமல் இருக்க வேண்டுமே தவிர அந்த அனாச்சாரம் நடைபெறுகின்றது என்பதற்காக வேண்டி வழிமாறுகளை குறைபாட வேண்டிய அவசியம் இல்லை, வழிமாறுகளை வசைபாட வேண்டிய அவசியம் என்ன? அதை செய்யக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் உள்ளது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிக் கொள்ளுவார்கள். நாம் சொல்லுகின்றோம், அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அத்துணை அனாச்சாரங்களுக்கும் செய்யக்கூடியவர்கள் தான் பொறுப்பே தவிர அந்த இடத்தில் வாழக்கூடிய வழிமாறுகளை ஒருபோதும் நாம் வசைபாட. அதே வரிசையில் தான் இன்றைக்கு நம்மோடு வாழ்கின்ற முஃமின்கள் பெரியவர்கள், நம்மை பெற்றெடுத்து வளர்க்க ஆளாக்கிய தாய்மார்கள், அவர்களுடைய துஆவையும் நாம் பெற வேண்டும். இந்த இடத்தில் நாம் இது ஜும்ஆவினுடைய வழியாக நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்மோடு வாழக்கூடிய பெரியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை நாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் தருகின்றோமோ, அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு சிறந்த வாழ்வை தருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வருகின்றார். வந்து எனக்கு ஏழ்மையாக இருக்கின்றது, மிகுந்த சிரமத்தில் நான் இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது சட்டன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னோடு உன்னுடைய குடும்பத்தில் வாழுகின்ற, உன்னோடு வாழுகின்ற பெரியவர்களுக்கு மத்தியில் அவர்கள் இருக்கின்ற பொழுது நீ எழுந்து நடந்திருப்பாய், அவர்கள் இருக்கின்ற இடத்திலே கண்ணியமில்லாமல் நடந்திருப்பாய், அதனுடைய பாதிப்பு உன்னை வறுமையில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே. ஆனால் மலாயிகத்துமார்களுடைய துஆவும் நமக்கு வேண்டும், நபிமார்களுடைய நல்ல துஆக்களும் வேண்டும், கலீஃபாக்களுடைய நல்ல துஆக்களும் வேண்டும், சஹாபாக்களுடைய நல்ல துஆக்களும் நமக்கு வேண்டும், வலிமார்களுடைய நல்ல துஆக்களும் நமக்கு வேண்டும். நம்மோடு வாழுகின்ற முஃமின்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், அவர்களுடைய துஆ நமக்கு வேண்டுமேயானால் வாழ்வினுடைய காலங்களில் நல்ல அமல்களை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு சிரமங்கள் வந்திருக்கின்றது. பாபர் மசூதி இடித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நம்மால் என்ன செய்ய முடிகிறது? இன்றைக்கு 40 மசூதிகளுக்கு குழி வைத்திருக்கின்றார்கள், நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்மிடத்தில் எந்த விதமான அதிகாரம், எந்த பொருளும் நம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் கையேற்ற வேண்டும். இந்த துஆக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு போய் சேர வேண்டுமையானால் அந்த நபிமார்களுடைய, அந்த மலாயிகத்துமார்களுடைய, அந்த வலிமார்களுடைய, பெரியவர்களுடைய அந்த துஆ, அந்த கண்ணியம் இடத்தில் இருக்குமேயானால் எந்த விஷயத்திற்காக நாம் இறங்குகின்றோமோ அதில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் மலாயிகத்துமார்களுடைய துஆ தேவையில்லை, நபிமார்களுடைய துஆ தேவையில்லை, வலிமார்களுடைய துஆ தேவையில்லை, நல்லவர்களுடைய துஆ தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு நாம் எந்த போராட்ட களத்தில் நாம் பங்கெடுத்தாலும் அதில் நாம் வெற்றியை பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை ஒரு பக்கம் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாபர் மசூதிக்காக இருந்தாலும் சரி, அல்லது எந்தவித எண்ணம் இந்த விஷயத்திற்காக இந்த உலகத்தில் இருந்தாலும், வக்ஃப் சொத்துக்களுக்காக அல்லது இந்த மற்ற விஷயங்களுக்காக நம்ம எந்த விஷயங்களில் எல்லாம் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோமோ அத்துணை விஷயங்களில் இருந்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற வேண்டுமையானால் நாம் முதலில் நல்லோருடைய துஆவிற்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும். நல்லோருடைய துஆவிற்கு நாம் பாத்திரமாக இருந்தால் நாம் எதற்காக வேண்டி துஆ செய்கின்றோமோ அல்லாஹ் அந்த துஆக்களை, பிரார்த்தனைகளை கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் இது உலகத்தில் நல்ல அமல்களை நிரம்ப நாம் செய்ய வேண்டும், நல்ல அமல்களை நிரம்ப நாம் செய்ய வேண்டும். அந்த நல்ல அமல்களை அடுத்து நல்ல துஆக்களை அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம்
நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல துஆக்களையும் நல்ல வழக்கு வழிபாடுகளையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசம், நபிமார்களுடைய நேசம், மலாயிகத்துமார்களுடைய துஆ, வலிமார்களுடைய துஆ, நம்முடைய பெற்றோர்களுடைய துஆ, நம்மோடு வாழுகின்ற நன்மக்கள் பெரியவர்களுடைய துஆவை நிரம்பப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இது உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபங்கள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக.